அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு, காலில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள். இது மிக கொடுமையாக இருக்குது. நிறைய பெண்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை. தூக்கமே இருக்காது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கால் வெடிப்பில் ரத்தமெல்லாம் வர ஆரம்பிக்கும், நடக்க முடியாது. அந்த கால் பார்த்திங்கன்னா வெடித்து போய் அப்படியே சொறி சொறியாக மேலே தோல் அவ்வளோ தோள்கள் அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். அப்படியே கையை வச்சு வெட்டும் அப்படியே, அந்த ஒரு நிலை. ஈவன் புடவை கட்டினா கூட அந்த புடவையில் கூட அந்த கால் வெடிப்பில் இருக்கக்கூடிய அந்த கூர்மைகள் மாட்டிக்கும். அவ்வளோ கஷ்டம். நடக்க முடியாது, நிற்க முடியாது, வலிகள், எரிச்சல், அவ்வளோ ஒரு மோசமான கொடுமை இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், பித்த வெடிப்பு. இந்த பித்த வெடிப்பு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு. பித்த வெடிப்புக்கு காரணமே உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கிறதும் உஷ்ணம் அதிகமாக இருப்பது தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தலை வழியாக வெளியேறும், பெண்களுக்கு கால் வழியாக வெளியேறும். அதனால தான் ஆண்களுக்கு தலையில் முடி இல்லாத ஒரு சொட்டை ஏற்படக்கூடிய நிலை இருப்பதுக்கு காரணம் அதுதான். பெண்களுக்கு கால் வழியாக அந்த வெப்பம், உஷ்ணம் வெளியேறுகின்ற காரணத்தினால தான் பெண்களுக்கு அதிகமான கால் வெடிப்பு. பாத வெடிப்புனாவே பெண்கள் தான், நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போது இந்த பாத வெடிப்புக்கு நம்ம என்ன செய்யணும், எளிமையாக எப்படி நம்ம வீட்டில் இருந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும், வேப்ப எண்ணெய் எடுத்துக்கணும், மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். அந்த மஞ்சத்தூள் கிழங்கு மஞ்சளாக இருக்கணும். மஞ்சத்தூள் கிழங்கு மஞ்சளாக இருக்கணும். இதை மூணையுமே சம அளவில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 ml 10 மில்லி போதும். 10 மில்லி விளக்கெண்ணெய், 10 மில்லி வேப்பெண்ணெய், மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான் மருந்து. இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிவிட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி, மேக்ஸிமம் இரவு சீக்கிரமாக தூங்க பார்க்கணும். யாரெல்லாம் இரவு நேரத்தில் கண் விழிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கால் வெடிப்பு வரும். ஏன்னா பித்தத்தினால தான் வெடிப்பு. இரவு தூக்கம் இல்லை என்றால் பித்தம் அதிகமாக உடம்புல. இதை பற்றி நான் தூக்கங்கிற தலைப்பில் பேசியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்போது இரவு தூக்கம் கண்டிப்பாக 8 மணி 9 மணிக்கெலாம் நீங்கள் படுக்கணும். இல்லை சார் நான் 1 மணிக்கு தான் படுப்பேன்னா பித்த வெடிப்பை சரி பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை முறைகளை, இயற்கை முறைகளை மாற்றிக்க மாட்டோம். அப்போ அதுக்கு உண்டானதை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் எதையுமே மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு எல்லா வியாதியும் சரியாகணும்னா அது சாத்தியம் இல்லை. சூரியனுடைய உதயத்தை வைத்து தான் இந்த உலகம் இயங்கிட்டுருக்கு. சூரியன் உதிக்கும் போது உலகம் இயங்க ஆரம்பிக்குது. சூரியன் மறையும் போது எல்லா உயிரினங்களுமே தூங்க போயிடுது. ஆனால் விடிய விடிய கண்ணு விழிச்சிட்ருக்க ஒரே ஒரு உயிரினம் மனித இனம் மட்டும்தான். இன்றைக்கு பித்தம் அதிகமாவதால் ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுமே இந்த தூக்கம் இல்லாததான் அடிப்படை காரணம். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் பித்த வெடிப்பு சரியாகும். அப்போது ஒரு 8 மணிக்கு நீங்கள் தூங்க போகும் பொழுது சுடுதண்ணினா ரொம்ப சூடாக வேண்டாம், வெதுன்னு சுடுதண்ணி. அந்த வெது தண்ணியில் உப்பை போடணும். கல்லுப்பு, கெமிக்கல் இல்லாத உப்பு போடணும். அப்படி இல்லைன்னா கல்லுப்பு வாங்கிட்டு வந்துட்டு அந்த உப்பை இரும்பு சட்டியில் போட்டுட்டு முருங்கை இலை இல்லாட்டினா கருவேப்பிலை, முருங்கை இலை கிடைச்சா முருங்கை இலை போடுங்க, இல்லாட்டினா கருவேப்பிலை இலை போட்டுட்டு நல்லா வருங்க. வறுத்திங்கன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடும்.
அதற்கு பிறகு அந்த உப்பை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உப்பை அந்த லேசான சூடாக தண்ணீர், ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வாங்கிக்கோங்க. அதில் தண்ணி லேசாக கால் தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கணும். அதில் போட்டுட்டு உப்பை போட்டுட்டு காலை அதில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் வைக்கணும். 10 நிமிடம் வச்சுட்டு 10 நிமிடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால் வந்து அப்படியே நல்லா ஊறிடும். அந்த தேவையில்லாத அந்த சதைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு ஒரு மென்மையான தன்மைக்கு வந்துடும். அதற்கு பிறகு லேசான கல், நல்லா வந்து சொரன்னு சொல்லிட்டு அதிகம் இல்லாமல் நல்ல ஒரு நைஸான கல், எங்கள் ஊர் பக்கம் வந்து வெங்குளிச்சாங்கல்னு சொல்லுவாங்க, அந்த சிகப்பாக ஒரு கல் இருக்கும், அந்த கல் இல்லை பரவாயில்ல செங்கல் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் அது செங்கல் நல்லா உரசி இருக்கணும், ரொம்ப வந்து முறமறுப்பு இருக்க வேண்டாம். அப்போ அந்த கல்லை வச்சுட்டு அப்படியே நீங்கள் லேசாக தேய்க்கும் பொழுது லேசாக அப்படியே அந்த காலை அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா தேவையில்லாத அந்த செதில்கள் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் தோள்கள் எல்லாமே வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். விழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பாதம் வந்து அப்படி ஒரு சேப்புக்கு அழகாக வந்துடும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு நல்லா முழுவதுமாக தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல காய விடுங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டுட்டு அதற்கு பிறகு வந்து ஒரு துணி, ஒரு காட்டன் துணி போட்டு கட்டிடுங்க, லேசாக கட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து அதை தடவிட்டு பெட்டில் படுக்கும்போது பெட்டெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் அந்த மருந்தே வந்து கீழே விழுந்துடும். இல்லாட்டினா ஒரு காட்டன் சாக்ஸு, நல்ல விலை உயர்ந்த சாக்ஸாக வாங்கணும், ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வந்து நல்ல காட்டன் சாக்ஸ் கிடைக்கிது. அது உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த விலைக்கு அப்படின்னா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு காட்டன் துணி போதும், வேஷ்டி போதும். பழைய வேஷ்டி இருக்கு இல்லையா, பழைய வேஷ்டி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இட்லி பானைக்கு போடுவோம்ல, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கட்டி விட்டுறணும். அதை போட்டு படுத்துக்கங்க. நல்லது ஒரு மாற்றம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அது டெய்லியுமே பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு வாரம் 10-15 நாள் சரியாயிடும். சில பேருக்கு வந்து 2 மாதம் கூட ஆகும். ஆனால் வந்து ஒரு 10 நாளையிலேயே அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இன்னொரு முறை இருக்குது, மருதாணி எடுத்துக்கணும், மருதாணி இலை எடுத்துக்கணும். மருதாணி இலை, மஞ்சள், மருதாணி இலை, மஞ்சள், இது ரெண்டையுமே சம அளவு எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு அதையுமே இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காட்டன் சாக்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியை போட்டு மூடிட்டு படுத்து தூங்கணும். அடுத்த நாள் காலையில் எழுந்து ஒரு குளிர்ந்த நீரில், சுடுதண்ணில் பண்ணக்கூடாது, அடுத்த நாள் காலையில் குளிர்ந்த நீரில் வந்து அதை வந்து நீங்கள் கழுவணும். இன்னொரு முறை இருக்குது, வேப்ப இலை, வெண்ணெய் இல்லைன்னா நெய், பசு நெய்யாக இருக்கணும் இல்லை பசு வெண்ணெயாக இருக்கணும், எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ வேப்ப இலையை நல்லா அரைச்சிட்டு ஈக்குவல் பொசிஷனில் வெண்ணெயோ அல்லது நெய்யோ, வெண்ணெய் வந்து பெஸ்ட்டு நமக்கு, அந்த வெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் கால் முழுவதும் நன்றாக தேய்ச்சி கொடுத்துட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் இதே போல் தான் இரவு தான் நீங்கள் தேய்ச்சிட்டு படுக்கலாம். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உப்பு இருக்குது இல்லையா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உப்பை நீங்கள் ஒத்தடம் நீங்கள் கொடுக்கலாம். அந்த காலில் உப்பு நல்லா போட்டுட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு சூட்டு ஒத்தடம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து உப்பு ஒத்தடம் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் இரத்த ஓட்டம் வந்து நமக்கு அதிகரிக்கும், சீக்கிரமாக இது சரியாக ஆரம்பிக்கும். அதே போல் வந்து இந்த காலில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு மாதிரி வெடிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மாதிரி அசிங்கமாக கால் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா சந்தனத்தை வாங்கி, சந்தன கட்டை ஒரிஜினல் கடையில் கிடைக்கிது, இந்த பூம்புகார் கவர்மெண்ட்டுடைய ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து சந்தன கட்டை கிடைக்கிது. ஒரு சின்ன கட்டை வந்து 500 ரூபாய் 800 ரூபாய் வரும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நல்ல கட்டையாக இருக்கணும், நல்ல முதிர்ந்த கட்டையாக இருக்கணும். அந்த கட்டையை வாங்கிட்டு நல்லா உரசணும். நல்லா உரசிட்டு சந்தனத்தை எடுத்துக்கோங்க. கிழங்கு மஞ்சள் எடுத்துகிட்டு அதையும் நல்லா உரசிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மருதாணி கிடச்சதுன்னா மருதாணி இலையையும் மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு காலில் அப்ளை பண்ணும் பொழுது ஈவன் தோ வந்து இந்த புண்ணு காலில் பார்த்திங்கன்னா இந்த சொரியாசிஸ் மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும். அதாவது கால் வெடிப்புங்கிறது வேறு,
காலில் ஒரு மாதிரி வந்து அந்த தேமல் மாதிரி மேலே வந்து காலுக்கு மேல் பகுதியில் உள்பகுதியெல்லாம் இருக்கும், அப்படி சேத்து புண்ணு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடுக்குகளிலும் இருக்கும். அந்த மாதிரி புண்களை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை பின்பற்றும் பொழுது முழுவதுமாக சரியாயிடும். அதே மாதிரி இந்த கல் வந்து தேக்கிற கல் சொன்ன பார்த்தீங்களா, தேக்கிற கல் வந்து எளிமையாக வீட்டிலே கிடைக்கிது, செங்கல் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கல் வேணும்னா நம்ம பிரான்ச்சஸ் கிட்டத்தட்ட 50 பிரான்ச் இருக்குது, அங்கே கூட பிரான்ச்சில் நம்ம வந்து கல் வச்சுருக்கிறோம், வேணுங்கிறவங்க வந்து அதை கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள் என்பது வெடிப்பில் புண்ணு வந்து ரத்தம் வந்தால் கூட ஆற்றக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியும். கண்டிப்பாக செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சிஸ்டர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்லை, குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும். Ha ha ha!